வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நிஃப்டி ட்ரெண்ட் டிசைடிங் லெவல்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மந்த்துக்கான ட்ரெண்ட் டிசைடர் லெவல். இந்த மந்த்து எலெக்ஷன் வேறு இருக்குது. அதோட ட்ரெண்ட் டிசைடிங் லெவல் எப்படி இருக்குங்கிறதையும் நிஃப்டி டெக்னிக்கலாக எப்படி இருக்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும்னா, அதாவது ப்ரோக்கரேஜே இல்லாமல் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். குரூப்பில் சேருங்க. இன்னும் ஏர்ன் பண்ணுறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகளில் உதவியாக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு. ஓகேவா? நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே எல்லா மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே தான் இருக்குது. டெய்லியிலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட். ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இன்னும் 22,194 ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் 20 டே இஎம்ஏ அங்கே இருக்குங்குது. என்னோட ட்ரெண்ட் டிசைடிங் லெவல் பார்த்திங்கன்னா இந்த மந்த்துக்கு 22,240 அதுக்கு மேலே இருக்கிற வரைக்குமே ஸ்டே லாங், அதாவது பை பண்ணி வச்சுருங்க. ஓகே, பை ஆன் டிப்ஸ் மோடு தான் ஒர்க் ஆகும். மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி ஒரு டிப்பு கிடைச்சா வாங்க, 100 பாயிண்ட்ஸ் அது மாதிரி. அதுக்கான ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் 22,240 அதுக்கு வாங்குறீங்கன்னா அதுக்கான ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட்ஸ். அதுக்கு கீழே உங்களுக்கு 15 மினிட்ஸ் அது பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட் செல் பண்ணிவிட்டு மறுபடியும் 22,240 உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட்டுக்கான ஸ்டாப் லாஸ் 2 அட்டெம்ப்ட் தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வரும் கண்டிப்பாக இந்த ட்ரேடில். 100 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கு ஒவ்வொரு டைமும். ஸோ உங்களுக்கு 22,240 கீழே கொஞ்சம் 50 பாயிண்ட் குறைஞ்சி வந்தால் கூட நீங்கள் தைரியமாக என்ட்ரு பண்ணலாம். அந்த 130 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அந்த மாதிரி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா வாங்குங்க. அது வரைக்கும் இன்ட்ராடே பை ஆன் டிப்ஸு. ஓகே, இப்போ வீக்லி மந்த்லிலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீக்லியில் இந்த வீக்கு 3 நாள் ஆகிடுச்சு. பொட்டு வச்சு கோலம் போடுற மாதிரி. இப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளையிங் சாசர் மாதிரி இருக்குது. நானும் ஒரு கேண்டில் பேர் வச்சிட வேண்டியது தான். அது மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது. இன்னும் மூமெண்ட்டே இல்லை இந்த வாரம். குவார்ட்டர்லி இயர்லியும் நல்லா தான் இருக்குது. இந்த வருஷத்துக்கான ட்ரெண்ட் டிசைடிங் லெவல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதை பிரேக் பண்ணுற வரைக்குமே மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான். ஸோ இன்கேஸ் எலெக்ஷன் அன்றைக்கோ இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10% கரெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த லெவலில் நீங்கள் வாங்கலாம். இங்கே பாருங்கள், மவுஸ் பாயிண்டர் பண்ணுறாங்கள, அதுக்கான ஸ்டாப் லாஸுமே இங்கே இருக்குது. அதுக்கு கீழே அப்படியே பொசிஷன்ஸ் எல்லாமே மாற்றிடணும், ஷார்ட் செல் பண்ணிடணும். இதுக்கு மேலே இருக்க வரைக்கும் லாங். ஓகே, இது இயற்கான சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் டிசைடிங் லெவல் இயற்கானது. ஓகே, எஸ். சூப்பர் ஐக்கனசியில் ட்ரெண்டு கொஞ்சம் மோசமாக ரொம்ப நாளாக நிஃப்டி நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் உடச்சி இப்போ சூப்பர் ட்ரெண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் 3 நாளாக மூவ்மெண்ட் இல்லாமல் முக்கிட்டுருக்கு. ஓகேங்களா? உல்ஃபில் ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். நம்ம உல்ஃபில் ஓகே 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 அதெல்லாம் பிரேக் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு. ஸோ டெய்லியில் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா உல்ஃபில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இன்றைக்கி எடுத்தது ஒரு சப்போர்ட், நல்ல சப்போர்ட் அதை காமிச்சிருக்கு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இது நான் வர்றது கிடையாது, உல்ஃபி பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்கு. இன்றைக்கி கிடைச்ச ஒரு சப்போர்ட்டு இந்த டே ஸ்லோக்கு கீழே 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆனால் எக்ஸிட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் இப்போ 48,378 வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாளில் ட்ரெண்ட் லைன் மேலே போக 49,000 வரைக்கும் போகும். அந்த இடத்துக்கு போனால் டக்குன்னு ஒரு ப்ராஃபிட்டு, அதுக்கு மேலே கேப் அப் பண்ணாலும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். எஸ், பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி சூப்பர் ஐக்கனசியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் இன்னும் ட்ரெண்டு நல்லா தான் இருக்குது. நிஃப்டி தான் ஒரு டாப் ஃபார்ம் பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணால் இந்த டைம்லாம் பேங்க் நிஃப்டி தான் உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா அதில் தான் இங்கே இந்த ரூம் இருக்குது இன்னும் ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு. ஸோ அதுதான் நிஃப்டியை புல் பண்ணும். அதனால் பேங்க் நிஃப்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். 2-3 வருஷமாகவே கொஞ்சம் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நிஃப்டி ஆல் டைம் ஹை நிறையா பண்ணிடுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை முக்கி லைட்டாக, அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஓகே,
தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.